திருக்கூடலூர் மாகாத்மியம். இறைவனின் பக்தர்கள் கூறினர். இறைவனிடம் பாண்டிய வம்சத்தின் பகுதிகளை பற்றி உரையாடினர். உண்மையான ஆன்மீக குருக்களில் முதன்மையானவரே, புனித திருத்தலங்களின் பெயர்களின் மகத்துவத்தை எங்களுக்கு கூறுங்கள். அகிலத்தின் இறைவனின் அருளால் தாம் மட்டுமே அனைத்தையும் அறிந்திருக்கிறாய். உமது வார்த்தைகளின் அமிர்தத்தை நாங்கள் மகிழ்ச்சியுடன் அருந்துகிறோம். ஸ்ரீ சத்குரு கூறினார். பழங்காலத்தில் பாண்டவர்களின் அரசனான சத்தியவிரதன் என்றொரு மன்னன் வாழ்ந்து வந்தான். மிகவும் தூய்மையான மகான் அவன். அவர் நீதியில் நிதானமானவராகவும் இனிமையில் வல்லவராகவும் இருந்தார். மனு கொள்கையை பின்பற்றி மனிதர்களை பாதுகாத்தனர். நல்லொழுக்கமுள்ள அரசன் பூமியிலும் ஸ்வர்க்கத்திலும் கூட புகழ் பெற்றான். அவர் மற்றொரு வயதை அடைந்ததும் அரசர் அரசாட்சியை விட்டு வெளியேறினார். தனது மகனுக்கு மகுடாபிஷேகம் செய்த பின் துறவு வனத்தில் நுழைந்தார். அவர் தினமும் கிருத்தமாலா நதியில் நீராடி ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபட்டார். உறுதியான நம்பிக்கையினாலும் பக்தியினாலும் அவர் தனது புலன்களை வென்றார். ஒரு முறை கிருத்தமாலா நதியில் மாலை அனுபவித்து மாலை வேளையில் பூஜை செய்து கொண்டிருக்கும் போது அர்க்கியம் செய்யும் போது அவர் கரத்தினில் ஒரு மீனை கண்டார். அரசர் திடீரென்று மீனை கண்டதால் தண்ணீரில் விட எண்ணினார். மீனானது மிக தெளிவாக சமஸ்கிருதத்தில் அரசனிடம் உரையாடியது. மீன் கூறியது, அரசரே, நான் தம்மிடம் மட்டுமே அடைக்கலம் பெற்றதால் என்னை காப்பாற்றுங்கள். மீன்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி என்னை சாப்பிடுகின்றன. ஸ்ரீ சத்குரு கூறினார். அரசன் உரைத்தான். அப்படியே ஆகட்டும் என்றான். மீன் அவனிடம் தஞ்சம் புகுந்தது. அவர் அதனை தனது கமண்டலத்தில் வைத்து தனது கரத்தினில் வைத்திருந்தார். அதை மிகுந்த அன்புடன் பார்த்து கொண்டார். இல்லம் சென்றதும் அதை ஒரு தண்ணீர் பாத்திரத்தில் விடுவித்தார். தண்ணீர் பாத்திரத்தில் அது வளர்ந்தாலும் மாயையான மீன் அரசனை வென்றது. எனக்கு வேறு இடம் கொடுங்கள் என்று இனிமையாக கூறியது. அரசனும் கருணையுடன் மீனை கிணற்றில் போட்டார். கிணற்றிலிருந்து அந்த மீன் மீண்டும் வளர்ந்து அரசனிடம் வேறு இடம் கேட்டது. மன்னன் அந்த மீனை தண்ணீர் நிரம்பிய துடுப்பில் வைத்தார். விரைவில் அந்த மீன் வளர்ந்து வேறு இடம் கேட்டது. மன்னன் தன் சீடர்கள் பலருடன் சேர்ந்து மீனை எடுத்துச் சென்றான். கருணையோடும் மரியாதையுடனும் அந்த மீனை தெற்கு கடலுக்கு அழைத்துச் சென்றான். அப்போதும் மாயையான அந்த மீன் இனிய வார்த்தைகளை பேசியது. மன்னன் கூப்பிய கரங்களுடன் கிழக்கு நோக்கி நின்றான். மீன் கூறியது, இது என்னுடைய தவறு என்றாலும் அரசே, நான் தம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். துரத்தல் கூடாது. இதுவே நித்திய மத கொள்கையாகும். தாம் என்னை கடலில் வீசுகிறீர். நான் தம்மிடம் மட்டுமே அடைக்கலம் புகுந்தேன். எனது உறவினர்களை கொல்லும் மீன்களுக்கு நான் தொடர்ந்து பயப்படுகிறேன். அரசர் கூறினார். இங்கே வந்து என்னை மயக்கிய தாம் யார்? தமது சக்தியை எம்மால் அறிய முடியவில்லை. தாம் தெய்வ மொழியில் பேசுகிறீர். நிச்சயமாக தாங்கள் ஒரு சாதாரண மீன் அல்ல. தாங்கள் சுவாமியின் அவதாரமாக இருப்பீர்கள். அழியும் நேரத்தில் வேதங்களை காப்பவராகவும் மாதவராகவும் தாம் மட்டுமே இருப்பதை நான் அறிவேன். மீன் கூறியது, அரசர்களில் சிறந்தவரே, பெரிய ஆன்மாவே, தாம் உண்மையை பேசுகிறீர். தங்களின் ஆதரவால் மகிழ்ந்து ஸ்ரீஹரியே இங்கு வந்துள்ளார். மீன் வடிவில் விளையாட்டுத்தனமாக என் மனதை மயக்கினீர். தம்மிடம் அடைக்கலம் புகுந்தவர்களை காக்கும் மகத்துவத்தை தமக்கு அறிவித்தேன். முற்காலத்தில் அழிவின் போது மது கைடபர் என்ற 2 அரக்கர்கள் இருந்தனர். வேதங்களின் கருவறையில் இருந்த 4 வேதங்களையும் எடுத்துச் சென்றனர். பிரம்மதேவர் வேதங்களை காக்க விரும்பி என்னிடம் அடைக்கலம் புகுந்தார். அந்த நேரத்தில் நான் ஒரு பெரிய மீனின் வடிவத்தை எடுத்தேன். அவர் தண்ணீரில் நுழைந்து மதுவையும் கைடவரையும் வெள்ளத்தில் கொன்றார். நான் வேதங்கள் அனைத்தையும் எடுத்து பிரம்மதேவரிடம் கொடுத்தேன். அதுவே தமது அருளால் எனக்கு காட்டப்பட்ட முதல் வடிவம். அரசர்களில் சிறந்தவரே, தாம் எனது பக்தனாவீர். என்னை கண்டு மரியாதை செய்தீர். 7வது நாள் துறவியான அரசர் வந்ததும் அவர் அழிவுக்கு திரும்பினார்.
எல்லா உலகங்களுக்கும் ஆண்டவனாகிய தாம் என்னை நினைவு செய்து நான் திரும்பி வரும்போது தம்மை காப்பேன். ஸ்ரீ சத்குரு கூறினார். இதை கூறியவுடன் மீனான மத்ஸ்ய நாராயண மூர்த்தி உடனடியாக மறைந்து விட்டது. அது அரசர் சத்யபிரதனை திகைக்க வைத்தது. அவரை மீண்டும் காணலாம் என்ற நம்பிக்கையில் அந்த நேரத்தில் திரும்பி பார்த்தார். மீண்டும் அழியும் காலம் வந்ததும் மன்னனுக்கு ஸ்ரீஹரியின் நினைவு வந்தது. 7 முனிவர்களும் இவ்வாறு பெருங்கடலை அடைந்தனர். அந்த நேரத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணு மீன் வடிவில் தோன்றினார். தரையில் ஒரு மிதவை செய்த அவர் தனது கொம்பின் நுனியால் அதை உயர்த்தினார். அரசரையும் மற்ற முனிவர்களையும் அந்த இடத்தில் அமர வைத்த பின் இவ்வுலகின் திருவருள் மிக எளிதாக அழியும் நீரில் அலைந்து திரிந்தார். அப்போது மன்னனும் முனிவர்களும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் பிரார்த்தனை செய்தனர். அவர் தனது சொந்த சாராம்சத்தை பற்றியும் நித்திய மத கொள்கைகளை பற்றியும் பேசலானார். அமைதியான அழிவுக்கு பிறகு மன்னர் மீண்டும் முனிவர்களை கைவிட்டார். பிரபஞ்சத்தின் இறைவன், சுதந்திர இயக்கத்தின் இறைவனும் மறைந்தார். சத்யபிரதன் ஒரு துறவி மன்னன் ஆவார். மதுரை நகரத்தில் அவர் ஒரு சிறந்த அறிவாளி. மரபுப்படி ஸ்ரீ மகாவிஷ்ணுவை மீன் வடிவில் நிறுவியவர். அவர் பக்தியுடன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை வணங்கினார். அவருடைய அழகான வடிவம் மிகவும் அழகாக இருந்தது. சங்கம், சக்கரம் மற்றும் கதாயுதம் பிடித்த அவர் எல்லையற்ற இருக்கையில் அமர்ந்துள்ளார். அவள் அதிர்ஷ்ட தெய்வத்தின் தங்குமிடம் மற்றும் கருணையின் பொக்கிஷம். ஜனார்த்தன பகவான் தன் பக்தர்களை தன் கையால் அன்புடன் அழைக்கிறார். வைகானச முனிவர்களும் பிராமணர்களும் அவரை ஒரு அழகிய ஆலயத்தில் அமைத்தனர். ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்காக அழகிய ஆலயம் ஒன்றை எழுப்பினர். மன்னனான சத்யபிரதன் மரபுப்படி ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபட்டான். அந்த அரசன் ஒரு நீதிமான் மற்றும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சிறந்த பக்தனாக இருந்தான். இறைவன் வசிஷ்டர், அதாவது வைவஸ்வத வடிவத்தை எடுத்துக்கொண்டு பிரபஞ்சத்தை ஆள்கிறார். பெரிய அரசன் மற்றும் துறவியான சத்யபிரதனின் கதை. மேலும் இனிமையின் மகத்துவத்தை படிப்பதன் மூலம் ஒருவன் நீண்ட ஆயுளை அடைகிறான். திருக்கூடலூர் மகாத்மியம் இனிதே நிறைவடைந்தது.